வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஃபெர்மெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம தயிர், பிரெட், வைன், பீர் எல்லாம் தயாரிக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷனை என்னென்னு பார்த்தலாம். நம்மளோட செல்லுலையும் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். சில டைம்ஸில் நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிரும். தென் உங்கள் மசில்ஸ் எல்லாம் அப்படியே சோர்ந்து போயிடும். இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம உணவில் இருக்கிற குளுக்கோஸை நம்ம செல்கள் பிரேக் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு கிளைகாலைசிஸ், அப்புறம் கிரெப் சைக்கிள், அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இது மூணும் கடந்ததுக்கு அப்புறம் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏடிபி தான் நம்மளோட எனர்ஜி. இந்த ப்ராசஸில் கடைசியில் நடக்கிற எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கும். ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால இந்த ரியாக்ஷனை நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். சப்போஸ் நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இல்லை ரொம்ப தூரம் ஓடுறப்போலாம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதிக அளவிலான குளுக்கோஸ் பிரேக் பண்ணணும். அதிக அளவிலான குளுக்கோஸ் பிரேக் ஆகிறதுனால நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கும் அதிக அளவிலான ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ இப்படியே நடந்துகிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் பத்தாம போயிடுது, செல்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஆக்சிஜன் பத்தாம இருக்கிறதுனால இங்கே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஸோ நம்ம செல்கள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒன்று பண்ணும். அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். குளுக்கோஸ் கிளைகாலிசிஸில் என்டர் ஆகி 2 பைருவேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 பைருவேட்லேயுமே 3 கார்பன்ஸ் இருக்கு. அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குதுன்னா, இந்த 3 கார்பனில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை வெளியேறணும். மீதி இருக்கிறது என்னவா மாறும்னா, லாக்டிக் ஆசிட்னு ஒரு ப்ராடக்டாக மாறும். சப்போஸ் நம்ம செல்களில் நார்மலான ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தால் நம்மளுக்கு ஒரு குளுக்கோஸில் இருந்து 38 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் கிளைகாலைசிஸ், கிரெப் சைக்கிள் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கிளைகாலைசிஸில் இருந்து மட்டும் டைரக்டாக 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த கிளைகாலைசிஸில் நடக்கிற 2 ஏடிபி மட்டும்தான் மொத்தமாகவே ஒரு குளுக்கோஸில் இருந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 38 ஏடிபி கிடைக்குது, ஒரு அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 2 ஏடிபி மட்டும்தான் கிடைக்குது. ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தால் கிடைக்கிற எனர்ஜி அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு 19 டைம்ஸ் நடந்தால் தான் கிடைக்கும். இந்த காரணத்தினால ஆக்சிஜன் இல்லாதப்போ அதிகப்படியான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷனே நிறைய டைம்ஸ் நடக்கணும். இதனால என்ன ஆகுதுன்னா, குளுக்கோஸை நம்ம அதிகப்படியாக பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால குளுக்கோஸ் நம்ம உடல்ல பத்தாம போயிடுது. அப்புறம் லாக்டிக் ஆசிடும் மசில்ல சேர்ந்துகிட்டே வருது. இந்த காரணத்தினால மசில் டயர்ட் ஆயிரும். தென் இந்த லாக்டிக் ஆசிட் நம்ம லிவர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் குளுக்கோஸாவே மாற்றிடும். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாம அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலியமா குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பெயர் தான் ஃபெர்மெண்டேஷன். ஸ்டில் இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் தரணும். நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோக்காக ஃபெர்மெண்டேஷனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபெர்மெண்டேஷனை இந்த மாதிரி நம்ம மட்டும் செய்ய மாட்டோம். பாக்டீரியா கூட ஃபெர்மெண்டேஷன் செய்யும், ஈஸ்ட் கூட ஃபெர்மெண்டேஷன் செய்யும். பட் எல்லாமே லாக்டிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். சில பாக்டீரியா, ஈஸ்ட் எல்லாம் லாக்டிக் ஆசிட் பதிலாக ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். சில பாக்டீரியா ப்ரோபியோனிக் ஆசிட்ங்கிற ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் ப்ரோபியோனிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். சில பாக்டீரியா பியூட்டனால் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பெயர் பியூட்டனால் ஃபெர்மெண்டேஷன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் மெயினான ஃபெர்மெண்டேஷன் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனும் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனும் தான். நாம இந்த ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா, ஃபங்கை எல்லாம் கல்ச்சர் பண்ணி ஆல்கஹால், பீர், வைன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா, ஈஸ்டை எல்லாம் கல்ச்சர் பண்ணி தயிர், பிக்கிள் மாதிரியான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரி, நம்ம இப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எப்படி கல்ச்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபெர்மெண்டேஷன்ல மைக்ரோ ஆர்கானிசமை 3 விதமான ப்ராசஸ்ல கல்ச்சர் பண்ணுவாங்க. ஒன்று பேட்ச் கல்ச்சர், இன்னொன்று ஃபெட் பேட்ச் கல்ச்சர், இன்னொன்று கண்டினியூஸ் கல்ச்சர். இந்த ஒவ்வொரு கல்ச்சரையும் விரிவாக பார்க்கலாம். இந்த 3 கல்ச்சர்லையுமே மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான உணவு, சரியான அளவிலான pH, டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். பேட்ச் கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்ச்சர் பண்ண கண்டெய்னர் இருக்கும். இதில் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆக தேவையான உணவை கொடுத்துருவாங்க. இந்த ஆர்கானிசம்க்கு தேவையான pH, டெம்பரேச்சர் எல்லாமே இதில் சரியாக இருக்கும். தென் மைக்ரோ ஆர்கானிசமை கல்ச்சரில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணினதும் இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடாது. ஏன்னா இது இப்போ தான் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அடாப்ட் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த அடாப்ட் ஆகிற டைமில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. இதை நம்ம லேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு உணவை எடுத்துக்கிட்டு டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம லாக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தனக்கான எனர்ஜிக்காக குளுக்கோஸை பிரேக் பண்ணி லாக்டிக் ஆசிட் மாதிரியான ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு.
இப்போ உணவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆர்கானிசமோட பாப்புலேஷனும் இனி அதிகரிக்காது. தென் இந்த லாக்டிக் ஆசிட் மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சுற்றிலும் இருக்கிறதுனால இது வந்து அசிடிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர விடாது. ஏன்னா இப்போ நிறைய ஆசிட் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த ஆர்கானிசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம டெத் ஃபேஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெத் ஃபேஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த கல்ச்சரை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி உள்ள இருக்கிற ப்ராடக்ட் லாக்டிக் ஆசிடோ எத்தனாலோ எது இருக்கோ அதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பேட்ச் கல்ச்சர் யூஸ் பண்ணி எப்படி பியர் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பியர் தயாரிக்க யூஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம் பேர் வந்து சாக்கரோமைசிஸ் செரவிசியே. இது வந்து ஒரு ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் வந்து சுகரை பிரேக் பண்ணி எத்தனால் அதாவது ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இதுக்கு உணவாக எதை தர்றோம்னா பார்லி. ஆனால் அரிசி, கோதுமை, ஓட்ஸ்னு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு ஹாப்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஹாப்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். பீரோட டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர். முதல்ல இந்த பார்லி எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும். இதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி குளுக்கோஸ் மாதிரியான சிம்பிள் சுகர்ஸ் கிடைச்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு பெயர் மேட்ச். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இந்த கிரெயின்ஸ்ல இந்த சுகர் ஃபுல்லாக இப்போ இந்த தண்ணீரில் இருக்கு. இப்போ கிரெயின் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லிக்விட் கண்டென்ட்டுக்கு பெயர் வாட். இப்போ ஹாப்ஸ் ஆட் பண்ணிடலாம். தென் இந்த லிக்விட்டை நம்ம கல்ச்சர் பண்ற வெசல்ல ஊத்திட்டு ஈஸ்ட் ஆட் பண்றோம். இந்த ஈஸ்ட் வந்து தண்ணீரில் இருக்கிற சுகரை எடுத்துக்கிட்டு எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் பண்ணும். இது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றதுனால தான் நொறையா வரும். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து சுகர்ஸை எடுத்துக்கிட்டு ஆல்கஹாலை லிக்விட்ல ரிலீஸ் பண்ணுது. தென் நம்ம இந்த ஈஸ்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த லிக்விட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் பியர். இதுதான் பேட்ச் கல்ச்சரோட ஓவரால் ப்ராசஸ். அடுத்தது ஃபெட் பேட்ச் கல்ச்சர். இதுவும் பேட்ச் கல்ச்சர் மாதிரியே தான். இதுல மைக்ரோ ஆர்கானிசம்க்கு தேவையான உணவை முதல்லயே ஃபுல்லா தந்துட மாட்டோம். மைக்ரோ ஆர்கானிசம் வளர வளர அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உணவு தருவோம். அடுத்தது கண்டினியூஸ் கல்ச்சர். கண்டினியூஸ் கல்ச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபுட்டை தந்துகிட்டே இருப்போம், அப்படியே பை ப்ராடக்ட்ஸையும் எடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது உணவு தர தர உள்ள எந்த அளவுக்கு ஆல்கஹாலோ எந்த அளவுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கோ அதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டே இருப்போம். இதனால வந்து என்ன பலன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். மெயினாக நமக்கு சில முறை இந்த எத்தனால், லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். சிங்கிள் செல் புரோட்டீன்கிறது சில பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கேலாம் நம்ம டைரக்டாவே அதையே உணவு எடுத்துக்கலாம். அதாவது பாக்டீரியா, ஃபங்கைவே நம்ம உணவா எடுத்துக்கலாம். இதுக்கு பெயர் சிங்கிள் செல் புரோட்டீன். ஸோ சிங்கிள் செல் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் கல்ச்சர் மூலியமாக பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்த்தியாக க்ரோ ஆகிட்டு வரும். ஏன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற எத்தனால், லாக்டிக் ஆசிட்லாம் இந்த கல்ச்சர்லேயே அதிகமாக இருக்கிறப்போ அது வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்தை சில டைம் பாதிக்கும். அவ்வளோதான் கண்டினியூஸ் கல்ச்சர். நான் ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணி எத்தனால், லாக்டிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு வந்து 2 விதத்தில் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிறது. இன்னொன்று மைக்ரோ ஆர்கானிசமுக்கு உள்ளேயே இருக்கிறது, அதாவது இன்ட்ரா செல்லுலார். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து எத்தனால், லாக்டிக் ஆசிட், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இன்ட்ரா செல்லுலாருக்கான மெயின் எக்ஸாம்பிள் வந்து என்சைம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசமுக்கு உள்ள இருக்கிற என்சைம்ஸ்லாம் நம்ம எடுத்து பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள இருக்கும், அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அல்லது நம்ம ஃபேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.